ஹாய் வணக்கம். ஐபிஎல்லோட 17வது சீசனோட முதல் போட்டியில தோனி தலைமையிலான நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி அங்கம் வகிக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோத போறாங்க. இரண்டு பெரிய தலைகள் மோத இருக்கிற காரணத்தினால முதல் போட்டி குறித்து ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட வெற்றி வரலாறும் கவலை அளிக்கிறதாவே இருக்கு. இது முத்துப்பாண்டி கோட்டரி அந்த கிங் கோடியா இருந்தாலும் இங்க வந்து வின் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்ப இந்த நிலையில இது குறித்து ஹர்பஜன் சிங் என்ன சொல்லிருக்காருன்னா, சேப்பாக்கம் மைதானத்துல விராட் கோலியோட ஒட்டுமொத்த செயல்திறனை வச்சு பார்க்கும்போது அங்க அவரோட மகத்துவம் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சேப்பாக்கம் மைதானத்துல டென்னிஸ் பால் பவுன்ஸுக்கு விளையாடுறது தந்திரமான விஷயம். ஸ்டெம் டு ஸ்டெம் சிறப்பா வீசக்கூடிய ரவீந்திர ஜடேஜா அந்த டீம்ல இருக்காரு. அவர் ஒரு பந்த ஸ்பின் பண்ணுவாரு, ஒரு பந்த லோவா போடுவாரு. சோ இது அந்த கிரவுண்ட்ல கணிச்சு விளையாடுறது அவ்வளவு சுலபமா இருக்காது. உண்மையிலேயே விராட் கோலி 20 ஓவர் வரைக்கும் நின்று பேட்டிங் செய்ய விரும்பினா மட்டுமே ஒரு மேட்ச் வின்னிங் நாங்க அங்க விளையாட முடியும். நீங்க சின்னசாமி மைதானத்துல 2 சதங்களை அடிச்சா கூட அது சேப்பாக்கம் மைதானத்துல சிறப்பா விளையாடுறதுக்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்காது. 2016ஆம் ஆண்டுல விராட் கோலி எப்படி ஐபிஎல் நிறைய ரன்களை குவிச்சாரோ அதே மாதிரி சீசன் இப்போ ஆர்சிபி அணிக்கு தேவைப்படுது. மேலும் அந்த அணியில மேக்ஸ்வெல், படிதார், கேமரூன், பாப் போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அதனால விராட் கோலி சேப்பா கிரவுண்ட்ல பார்த்து விளையாடணும்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருந்தாரு. பஜ்ஜி அங்கிள், நீங்க சிஎஸ்கேக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் ஓகே தான், ஆனா கோலி அங்கிளை உசுப்பேத்தி விட்டுறாதீங்க.